அதிமுகல கடந்த சில மாதங்களாகவே உட்கட்சி பூசல் அதிகமாகிட்டு இருக்கு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வேலுமணி அவர்களுக்கு ஒரு செக் வைத்திருக்கிறார். அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். அத்திக்கடவு அவிநாசி திட்ட குழு சார்பாக முன்னாள் முதல்வர் தற்போதைய எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி அவர்களுக்கு ஒரு பாராட்டு விழா நடந்துச்சு. அந்த விழால செங்கோட்டையன் கலந்துக்கல. அது மிகவும் பேசும் பொருளாக தமிழக அரசியல்ல மாறுச்சு. ஆனா செங்கோட்டையன் தரப்புல இருந்து அந்த விழா கமிட்டி அம்மாவுடைய படத்தையும் எம்ஜிஆருடைய படத்தையும் புறக்கணிச்சதால அந்த விழால நான் கலந்துக்கல அப்படின்னு சொல்லி நகண்டுட்டாரு. ஆனா இது உண்மை இல்ல. எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் செங்கோட்டையன் அவர்களுக்கும் மனக்கசப்பு அதிகமாயிட்டு இருக்கு. அதனாலதான் அந்த விழால கலந்துக்கல. காரணம் என்னன்னு சொன்னா, கடந்த ஜூலை மாதம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய இல்லத்துல செங்கோட்டையன், KP அன்பழகன், வேலுமணி, தங்கமணி இது போன்ற முன்னாள் மூத்த அமைச்சர்கள் கலந்து நாம தொடர்ந்து தோல்வியை சந்திச்சுட்டு வர்றோம். இது நமக்கு நாளைக்கு நம்மளுடைய கட்சிக்கு மிகப்பெரிய பின்னடைவா மாறும். அதனால சசிகலா அவர்கள், டிடிவி தினகரன் அவர்கள், OPS இது போன்று பிரிந்து போனவர்களை நம்ம கட்சிக்குள்ள மீண்டும் இணைக்கணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சாங்க. ஆனா அந்த கோரிக்கையை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முழுவதுமாக நிராகரிச்சுட்டாங்க. இப்படி ஒன்று இவர்களுக்குள்ள போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சுதாரிச்ச எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மூத்த முன்னாள் அமைச்சர்கள் நம்ம பேர் சொன்ன செங்கோட்டையன், வேலுமணி, தங்கமணி இவங்களுடைய செயல்பாட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூர்ந்து கவனிச்சுட்டு வந்தாரு. இதற்கிடையில SP வேலுமணி டெல்லியோட அதிக நெருக்கம் கொண்டு காரணத்தால வரக்கூடிய 2026 சட்டமன்றத்துல என்ன வேணாலும் நடக்கும், யார் வேணாலும் நம்மளுடைய காலை வாரி விட்டுருவாங்கன்னு சுதாரிச்ச எடப்பாடி பழனிசாமி அவர்கள் SP வேலுமணி அவர்களுக்கு ஒரு செக் வச்சிருக்காரு. அது என்னன்னா, SP வேலுமணி கட்சியின் பல பொறுப்புகளில் இருக்கும் நிலையில் அதிமுக முன்னாள் அமைச்சரான வேலுசாமி, முன்னாள் MLA சின்னசாமி ஆகியோர் அமைப்பு செயலாளராக அறிவிக்கப்பட்டிருக்கின்றனர். ஒரே மாவட்டத்தில் ஒரே நேரத்தில் இருவருக்கும் அமைப்பு செயலாளர்கள் பதவி கொடுக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. எடப்பாடி பழனிசாமி அவர்களால் வேலுமணியை தவிர்க்கவே முடியாது. அதே நேரத்தில் அவரது செயல்பாடுகளையும் எடப்பாடி பழனிசாமி அவர்களால் ஏற்றுக்கொள்ளவும் முடியாது. இதனால தேர்தல் நெருங்கும் நேரத்துல தனது ஆதரவாளர்களை கட்சியில பெருக்கிக் கொள்ளும் வகையில இந்த அமைப்பு செயலாளர்களுடைய பதவி வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதும், பாஜகவுடன் கூட்டு கட்சியிலிருந்து பிரிந்து சென்றவர்களை மீண்டும் சேர்க்க வேண்டும் என SP வேலுமணி மறைமுக நெருக்கடி கொடுத்து வரும் நிலையில தான் இந்த மாதிரியான பதவி கொடுத்து அவருக்கு ஒரு அதிர்ச்சி கொடுத்திருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள்.